இரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டவர் இயேசுடைய ஆரவாரம் மிகுந்த எருசலேம் நகரத்தில் நுழைந்த அந்த நிகழ்வை நினைவு கூறும் வண்ணமாக இந்த குருத்து ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு நற்செய்தியின்படி 4 முறை எருசலேமுக்கு சென்றதாக நாம் அறிகிறோம். ஆனால் அந்த நிகழ்வுகளை விட இந்த நிகழ்வு சற்று மாறுபட்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மாறுபாடு என்னவென்றால், ஆண்டவர் இயேசுவை ஏழைகளும் ஒதுக்கப்பட்டவர்களும் அரசராக ஏற்றுக்கொண்டு அவரை ஆரவாரத்தோடு அழைத்து செல்லுகிறார்கள். இந்த காட்சியை நம் மனதில் இந்த வாரம் முழுதும் நிறுத்தி வைக்க வேண்டும். அவர்கள் இறைவன் இயேசுவை தங்களுடைய அரசராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டு புகழ்ச்சியோடு உற்சாகத்தோடு அவரை அழைத்து சென்றார்கள். நாமும் ஆண்டவர் இயேசுவை இந்த வாரம் முழுவதும் நாம் அப்படித்தான் நம் மனதில் கொண்டிருக்க வேண்டும். அன்புக்குரியவில்லை, இந்த புகழ்ச்சி யாருக்காக, இந்த ஆர்ப்பரிப்பெல்லாம் யாருக்காக என்று பார்த்தால் ஆண்டவர் இயேசுக்காக இல்லை. ஏனென்றால் அவர் எப்பொழுதும் கடவுள்தான். நாம் புகழ்வதாலோ புகழாமல் இருப்பதாலோ அவருக்கு ஒன்றும் குறையவோ கூடவோ இருக்கப் போவதில்லை. இது அனைத்துமே நம்முடைய மீட்புக்காக மட்டுமே தான். நாம் அவரை புகழ்வதும் அவரை இறைவன் என உணர்ந்து கொள்வதும் நாம் மீட்பு பெறுவதற்காக மட்டுமே. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, மேலும் அன்புக்குரியவர்களே, இந்த புனித வாரத்தின் தொடக்கத்திலே நாம் மனதில் கொண்டிருக்க வேண்டிய ஒன்று, இந்த கடவுளின் புகழ்ச்சியானது எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். வானோர் புடைசூழ மாட்சியின் அரியணையில் வீற்றிருக்கக்கூடிய ஒரு கடவுளை நாம் புகழப் போவதில்லை. நம்மோடு மனிதனாக தாழ்ச்சி நிலையில் வந்து அடிபட்டு உதைப்பட்டு கொடூரமான சாவை மேற்கொள்ள இருக்கின்ற ஒரு கடவுளை நாம் புகழ வேண்டும். அவரை நாம் மீட்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது மனிதனுடைய பார்வையில் பார்க்கின்ற பொழுது சற்று கடினம்தான். ஆனால் விசுவாசத்தின் கண்கள் கொண்டு பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு மீட்பராக தெரிவார். ஆண்டவருடைய உண்மையான வல்லமை நமக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, இந்த புனித வாரத்திலே நாம் அவரை வழிபட போகின்றோம். ஒரு துன்புறும் கிறிஸ்துவாக நாம் அவரை வழிபட போகின்றோம். அவரை நாம் நம் மனதில் ஏற்று அவரை வழிபடுகின்ற பொழுது நாம் மனதில் கொண்டிருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், அவருடைய பாடுகளிலே நாம் பங்கு பெற வேண்டும். அவருடைய அந்த வேதனையின் பாதையை நாம் தொடர்ந்து நடக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்படி நாம் செய்கின்ற பொழுது அவர் அடைந்த அந்த உன்னதத்தை, அவர் அடைந்த அந்த உயிர்ப்பை நாமும் மேற்கொள்ள முடியும். நம்முடைய அன்றாட வாழ்விலே வருகின்ற சிறு சிறு துன்பங்களை ஆண்டவர் இயேசுடைய துன்பங்களோடு சேர்த்து நாம் அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் சாட்சி வாழ்வாக வாழ்கின்ற பொழுது அவர் நமக்கு பெற்றுக் கொடுத்த அந்த மீட்பை நாம் சுவைக்க முடியும். அதைத்தான் செய்வதற்காக இந்த புனித வாரம் நம்மை அழைக்கின்றது. சிறப்பாக இந்த குருத்து ஞாயிறும் நம்மை அழைக்கின்றது. அன்புக்குரியலே, இந்த வாரத்திலே நாம் இந்த காட்சியை, அந்த யூத மக்கள் ஆண்டவர் இயேசுவை புகழ்ந்த அந்த காட்சியை, அவரை கடவுளாக அவரை அரசராக ஏற்றுக்கொண்ட அந்த காட்சியை மனதில் இருத்தி கொண்டு இந்த வாரம் முழுவதும் நாம் இயேசுவை எப்படி நாம் இந்த துன்புறும் இயேசுவை, இந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் இயேசுவை நாம் மீட்பராக கண்டு கொள்ளப் போகிறோம். எப்படி அவருடைய வாழ்வை நாம் ஒரு பாதையாக எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு நாம் வாழப்போகிறோம் என்பதை குறித்து சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, மேலும் இந்த முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டதை போல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவலாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் கலக்கமுற தேவையில்லை. நம்மை அழைத்த இறைவன் நம்மை காக்க வல்லவராக இருக்கின்றார். நமக்கு துன்பங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும். இதோ இந்த முதல் வாசகத்திலே கேட்டதை போல அந்த துன்புறும் ஊழியன் அவர் அனுபவித்த அத்தனை துன்பங்களும் நமக்கு நேரிடலாம். ஆனால் இறுதியில் நம்மை இறைவன் விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். எனவே நாம் மனதில் கொண்டிருக்க வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், நம்மை அழைத்த இறைவன் நம் மீது அக்கறை கொண்டுள்ளார். நம்மை அழைத்த இறைவனே நம்மை விடுதலை செய்வார் எனும் நம்பிக்கை நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். எனவே இந்த 2 கருத்துக்களை எடுத்துக்கொண்டு இந்த புனித வாரத்திலே நாம் தொடர்ந்து இயேசுவின் பாடுகளை தியானித்தவர்களாக இந்த துன்புறும் கிறிஸ்துவை நம்முடைய தலைவராகவும் கடவுளாகவும் ஏற்று வழிபடுவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.